கூலி நம்ம லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் தலைவர், ஸ்ருதி ஹாசன், சௌபின், நாகார்ஜுனா, சத்யராஜ் நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தை பற்றி பேச கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடி படம் எப்படி இருந்தது? உண்மையாலே படம் சூப்பராக இருந்துங்க. கண்டிப்பாக தியேட்டரில் மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள். ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக நான் சொல்கிறேன், இந்த படம் எப்படி இருந்ததுன்னா நல்லாவே இருந்தது. அவங்க ரோல் அந்தந்த ஆக்ட்ரஸஸ் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சௌபின் பிரித்து எடுத்துட்டார். கிட்டத்தட்ட ஃபுல் படமும் வராரு அவர். ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அவ்வளோ நல்லா இருந்தது அவருக்கு. நாகார்ஜுனா ஒரு ஸ்டைலிஷான ஒரு வில்லன் கேரக்டர், வித்தியாசமாக இருந்தார். ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தார். ஸ்ருதி ஹாசன் ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் டோர் மாதிரி ஒரு எமோஷ்னல் கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக பண்ணியிருந்தாங்க அவங்களோட ரோல். சத்யராஜ் அவரோட ரோல் என்னவாக இருந்ததோ நீட்டாக பண்ணிட்டு போயிட்டார். அமீர் கானோட கேமியோ, உபேந்திரா அவர் அந்த 10 மினிட்ஸ் சரியான இம்பேக்ட்டு சூப்பராக இருந்தது. எல்லாருமே பண்ணது. தலைவர் 50 வருஷமாக ஒருத்தர் நடித்து அதே நடிப்பை திருப்பி நம்மளுக்கு 171வது படத்தில் ஸ்க்ரீனில் கொண்டு இந்த மாதிரி டெலிவர் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. அந்த ஸ்டைல், அந்த ஸ்பீட், அந்த டைலாக் டெலிவரி, அந்த ஒரு சாம் எல்லாமே ஸ்க்ரீனில் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. அதுலேயும் அனிருத்தோட பிஜிஎம் அண்ட் லோகேஷோட அந்த டைரக்ஷன் அதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது உண்மையாலே படம் நல்லா தான் இருந்தது. கதை சில இடத்துல கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமா? கண்டிப்பாக பெட்டராக இருந்திருக்கலாம். நான் சொல்ல வர்றது இது அப்படியே ஒரு பர்ஃபெக்டான படம், வேறு லெவல் படம் அப்படிலாம் சொல்ல வரல. பட் அந்த மாதிரி எத்தனை படம் இருக்குங்க? வர 100 படத்தில் 90-95% ஆஃப் த ஃபிலிம்ஸ் சில விஷயங்கள் பிரச்சனை இருக்க தான் செய்யுது. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் எந்த படமுமே ஓடாதுங்க. நான் சொல்கிறது ஒரு 4-5% படங்கள் சுத்தமாகவே மோசமாக இருக்குது. நம்ம உட்காரவே முடியல, நம்மளை ஏமாற்றி சும்மா எதுவுமே ஏதோ எடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற படங்கள் சிலது வருது, ஒத்துக்கிறேன். ஆனால் மெஜாரிட்டி 90-95% வர படங்கள் எதுவுமே அப்படி கிடையாது. எல்லாம் ஒரு எஃபர்ட் போட்டு எடுக்கிறாங்க. சில பேருக்கு பிடிக்கலாம், பிடிக்காமல் போகலாம். இந்த ரிவ்யூவர்ஸ் பார்த்து நம்ம ஒரு விஷயத்த மறந்துடுறோம். என்ன மறந்துடுறோம்? தியேட்டரில் போய் எதுக்கு போகிறோம்? நம்ம தியேட்டரில் போய் படம் பார்க்குறதுக்கு எதுக்கு போகிறோம்? போயிட்டு என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணி ஒரு படத்தை பார்த்து சிரித்து ஏதாவது மெசேஜ் இருந்தால் அந்த மெசேஜை நம்ம பார்த்து அப்படியே ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டு வரத்துக்கு தான் படத்துக்கு போகிறோம். அதுக்கு தானே படத்துக்கு போகிறோம். இல்லை அங்கே போயிட்டு அப்படியே அனாலிசிஸ் பண்ணி இது அப்படி இருந்திருக்கலாம், இது இப்படி இருந்திருக்கலாம். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளீட் வேஸ்ட் ஆஃப் டைம். இந்த படத்தோட பெரிய பிரச்சனை என்னென்னா எதிர்பார்ப்பு. நீங்கள் ரீசெண்டாக தமிழ் படங்கள் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி, டிராகன் எல்லாமே எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்த படங்கள் சூப்பராக பண்ணுச்சு. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது தியேட்டரில் போய் பார்க்கும்போது. இந்த படம் 1.5 வருஷம் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து 1000 கோடி 10,000 கோடி தேவையே இல்லாத விஷயம். இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்க போதா என்ன? போனோமா, என்ஜாய் பண்ணோமா, பார்த்தோமா, அதுக்கான படமா? கண்டிப்பாக அதுக்கான படம் தான். தியேட்டரில் போய் இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.